சென்னையில் தலைமை தேர்தல் ஆணையர் ராஜீவ்குமாரை அங்கீகரிக்கப்பட்ட 10 அரசியல் கட்சிகளின் பிரதிநிதிகள் சந்தித்து பேசினர். மாவட்ட தேர்தல் அதிகாரிகள் மற்றும் காவல் கண்காணிப்பாளர்களுடன் விவாதித்த அவர் நாளை தலைமை செயலாளர் மற்றும் டிஜிபி உள்ளிட்டோருடன் ஆலோசனை நடத்தவுள்ளார். விவிபேட் தொடர்பான தேர்தல் ஆணையத்தின் அறிவிப்பு சட்டத்திற்கு புறம்பானது என்று திமுக கூறியுள்ளது. தலைமை தேர்தல் ஆணையரை சந்தித்த திமுக அமைப்புச் செயலாளர் RS பாரதி, தேர்தல் ஆணையத்தின் நடவடிக்கை சந்தேகத்தை ஏற்படுத்துவதாக உள்ளது என்றார். தமிழ்நாடு வாக்காளர் பட்டியலில் உள்ள குளறுபடிகளை களைய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தலைமை தேர்தல் ஆணையரை அதிமுக வலியுறுத்தியுள்ளது. மக்களவைத் தேர்தலை ஒரே கட்டமாக நடத்த வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டுள்ளதாக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் கூறியுள்ளார். நாடாளுமன்ற தேர்தல் பணிகள் வேகமாக நடந்து வருவதாக திமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் பேசிய முதலமைச்சர் ஸ்டாலின் தெரிவித்தார். பாஜக அரசின் அநீதிகள், திமுக அரசின் சாதனைகள், பட்ஜெட் அம்சங்களை மக்களிடம் கொண்டு சேர்க்க வேண்டும் என்றார். மின்னணு வாக்குப்பதிவு எந்திரங்களில் மோசடி செய்து மீண்டும் ஆட்சிக்கு வர பாஜக முயற்சிப்பதாக கூறி சென்னையில் விடுதலை சிறுத்தைகள், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் உள்ளிட்ட கட்சிகள் போராட்டம் நடத்தின. முறைகேடுகளை தவிர்க்க 100 விழுக்காடு ஒப்புகைச் சீட்டுகளை எண்ண வேண்டும் என்றும் திருமாவளவன் வலியுறுத்தியுள்ளார். மக்களவைத் தேர்தல் கூட்டணி தொடர்பாக எந்த கட்சியுடனும் தேமுதிக இதுவரை பேச்சுவார்த்தை நடத்தவில்லை என்று அக்கட்சியின் நிர்வாகி பார்த்தசாரதி கூறியுள்ளார். திமுக அல்லது அதிமுகவுடன் கூட்டணி அமைக்க வேண்டும் என்பதே தொண்டர்களின் விருப்பம் என்றார். தமிழ்நாட்டை உலகின் மனிதவள தலைநகரமாக மாற்றுவோம் என்று முதலமைச்சர் ஸ்டாலின் கூறியுள்ளார். நந்தம்பாக்கம் வர்த்தக மையத்தில் தகவல் தொழில்நுட்பவியல் மற்றும் டிஜிட்டல் சேவைகள் துறை சார்பில் மேஜின் TN உச்சி மாநாட்டை அவர் தொடங்கி வைத்தார். கோடநாடு பங்களாவை CBCID, பொதுப்பணித்துறை மற்றும் மின்வாரிய அதிகாரிகள் அடங்கிய நிபுணர்கள் குழு ஆய்வு செய்ய உதகை நீதிமன்றம் அனுமதி அளித்துள்ளது. ரகசிய அறைகள் ஏதும் அதில் உள்ளதா என்பது குறித்தும் நடைபெறும் ஆய்வை வீடியோ பதிவு செய்யவும் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. ஒன்றிய அரசை கண்டித்து ராமேஸ்வரம் மீனவர்கள் கச்சத்தீவு விழாவை புறக்கணித்துள்ளனர். இன்றும் நாளையும் நடைபெறும் விழாவில் பங்கேற்க 3000 மீனவர்கள் பதிவு செய்திருந்த நிலையில் இலங்கை நீதிமன்றம் மீனவர்களுக்கு சிறை தண்டனை வழங்குவதை கண்டித்து இந்த போராட்டம் அறிவிக்கப்பட்டது. தமிழ்நாட்டு மீனவர்கள் விவகாரத்தில் ஒன்றிய பாஜக அரசு அலட்சியமாக உள்ளதாக பல்வேறு அரசியல் கட்சித் தலைவர்கள் கண்டனம் தெரிவித்துள்ளனர். இப்பிரச்சினையில் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள மீனவர்களுக்கு காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை, மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ உள்ளிட்டோர் ஆதரவு தெரிவித்துள்ளனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.